நாங்கள் குமரனின் நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம். முன்னூராய் சாருமதி, குமரனாக கே ராமபிரசாத், குமரனின் தாயாக எஸ் கௌசல்யா, காவலர் வி கௌதம், காவலர் ராகுல், வீரர்கள் சசிதரன், வீரர்கள் ஜெகதீஷ், வீரர்கள் மாதேஷ், வீரர்கள் அங்கித். முன்னோராய் அன்னை பூமி அந்நிய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டிருந்த காலம், தேசமெங்கும் சுதந்திர தன்னை கொழுந்துவிட்டு எழுந்து கொண்டிருந்த நேரம். அப்பொழுது அண்ணல் காந்திஜி வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் செய்ய தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டார். அதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் எங்கும் தேச தொண்டர்கள் வீர் கொண்டு எழுந்தனர். அப்போது திருப்பூரில் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பொங்கி எழுந்தார் ஒரு சிங்க தமிழர். காட்சி 1. குமரனின் தாய். போய்வா என்று புன்னையோடு விடை கொடுத்து அனுப்புங்கள் தாயே. மகனே, நானே இந்த பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் பூரி போடு உன்னை அனுப்பி வைப்பேன். ஆனால் எனக்கு இருக்கும் செல்வம் நீ ஒருவன் தாண்டா. அம்மா, ஒரு மகனை பெற்ற நீங்களே இப்படி கண்டுவிட்டால் 40 கோடி பெற்றெடுத்த பாக மாதாவின் கண்களிலே வடியும் கண்ணிலே யாரம்மா துடைப்பது? அவள் கரங்களிலே போட்டிருக்கும் விலங்குகளை யாரம்மா உடைப்பது? ஊருக்கு போயிருக்கும் உன் மனைவி ராமாயை திருப்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்வது? அம்மா, தாலி கட்டிய தாத்தை விட தாய்தான் பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிடுங்கள். ஏனமாக இதை திகைக்கிறீர்கள்? நாளை மலர போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் உங்களுக்கு தானே பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஓர் விதையாகட்டும். போய்வா மகனே. காட்சி 2. குமரன், வீரர்கள், காவலர். வெள்ளையனே, அன்னை ஆச்சு, அடுக்குமுறை ஆச்சு, நில்லுங்கள், மரியாதைகளும் கலைந்து செல்லுங்கள். கலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைக்கிறான் இந்த போராட்டம். மீறிப்பட்டு ஊழலும் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பெருவா குற்றம். அதிகாரத்தில் இருப்பவர்களை கடிப்பண்ணாப்பதான் எங்கள் கடமை. நாட்டிலிருந்து பிழை கவர்னர்கள் போடும் சிக்ஷை காசுக்காக அவர்களுக்கு வெண்சாமல் வீசுபவர்களே, இமய முதல் குமரையரை எங்கள் இந்திய மக்கள் போய் தந்து விட்டனர். நாட்டை ஏட்டை கழக்கிய நயந்தவர்களை அடித்து இறக்கத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் 3 கொடி பட்டல் வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே காரணங்கள் எங்களுக்கும் வெண்சாமரம் வீசத்தான் போகிறது. குமரா, உன் இளமை பருவத்தை சிறையிலே கழித்து வீரார்கள் கொள்ள முடிவு செய்து விட்டாயா? கல்லாத வயதிலே கையிலே கோலேந்தி தண்டியாத்திரைக்கு புறப்பட்டு அண்ணல் மகன் என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதில் கிடைக்க நாங்கள் என்ன கோழைகளா? உயிர் மீது உங்களுக்கு ஆசை நிறுத்தி ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணீர் 2 கை 2 காலை 2 கொடுத்தால் ஆண்டன் உயிரை மட்டும் ஒன்றாக படித்துட்டானே என்று ஏங்கி கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டு விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்போம். கொடியை எரிந்துட்டு ஓட பகுதிகளா இல்லை தடி கீழே பகுதிகளா? கொடி பிடித்து கொள்கை முயற்சம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தைரியமாக வேண்டுவோம். இந்த கொடி சுதந்திரமே பிறப்புரிமை என்று வீரகத்தினை செய்த பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சிவசிக்க விட்டு சிறையிலே செட்டிவிட்ட செம்மல் சிறுவனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சாம் படித்த வீரன் வாங்கினாவின் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே மூச்சு நாட்டு மக்களின் நல் வாழ்வை தம் வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் பிடித்த கொடி. உயிரே போல் இந்த கொடியை விடமாட்டோம். பாஸ் மாதாஜி விட்ரா கொடிய விடமாட்டேன். காந்திக்கு வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். இந்தியா இந்தியா